வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு முழுவதும் கதிரியக்க பாதிப்பு அபாயம். உடனடியாக தலையிடக் கோரி ஐநாவுக்கு ஈரான் கடிதம். ட்ரம்பின் காலக்கெடு இன்றுடன் நிறைவு. ஈரானை நாளை செவ்வாய்க்கிழமை முழுமையாக நிர்மூலமாக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் சூளுரை. எல்லா புகழும் அல்லாவுக்கே என தெரிவிப்பு. ஹார்முஸ் நீரிணை திறக்குமாறு ஈரானுக்கு ட்ரம்ப் கட்டளை விடுவிப்பு. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் குறித்து உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவிப்பு. தெஹ்ரான் மீது நடந்த தாக்குதல்களில் ஈரானிய ராணுவ தளபதிகள் பலி. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க போர் விமானி எங்களுக்கு கைதியல்ல, ஈரான் மனிதாபிமான அறிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஈரானின் புஷர் அணுமின் நிலையத்துக்கு அருகில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து அங்கிருக்கும் அணுசக்தி நிலையங்களின் பாதுகாப்பு குறித்து உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகர் டெட்ரோஸ் அதானம் கெப்ரியேசஸ் பெரும் கவலை வெளியிட்டுள்ளார். இந்த தாக்குதலானது ஒரு பாரிய எச்சரிக்கையாகும். இவ்வாறான தாக்குதல்கள் ஒரு அணுசக்தி விபத்தை தூண்டக்கூடும். அதன் சுகாதார பாதிப்புகள் வரும் பல தலைமுறையினரை அழித்துவிடும். மோதல் தீவிரமடையும் ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன என்ற டெட்ரோஸ் தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது ஈரானில் தற்போது செயல்பாட்டில் உள்ள ஒரேயொரு அணுமின் நிலையமாகும். இது சுமார் 250,000 மக்கள் வாழும் புஷெக் நகரில் அமைந்துள்ளது. ஈரானின் மிக முக்கியமான கைத்தொழில் மற்றும் இராணுவ மையங்களில் ஒன்றாக இது உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்குமாறு ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் கட்டளை பிறப்பித்துள்ளார். ஈரானுக்கு மிகவும் கடுமையான மற்றும் மிக மோசமான வார்த்தைகள் கலந்த எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். இது சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் போர் ஆரம்பித்தது முதல் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது. இதனை மீண்டும் திறக்க வேண்டும் என்று ஈரான் அரசுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் வழங்கியிருந்த காலக்கெடு முடிவடைகிறது. மேலும் செவ்வாய்க்கிழமை ஈரானில் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்களுக்கு ஆபத்தான நாளாக இருக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவை நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள். ஹார்முஸை திறக்காவிட்டால் நீங்கள் நரகத்தில் வாழ வேண்டியிருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள் என எச்சரித்துள்ளார். அத்துடன் தனது ஆக்ரோஷமான எச்சரிக்கை பதிவின் இறுதியில் எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற வாசகத்தையும் அவர் இணைத்துள்ளார். இது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளதுடன் பதற்றத்தையும் அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானை தூரநோக்கமற்ற முறையில் வழிநடத்திய பல ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள குறிப்பொன்றிலே இவ்வாறு குறிப்பிட்டார். தெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல்களில் மேலும் பல இலக்குகள் அளிக்கப்பட்டன. உடன்படிக்கைக்கு வருவதற்கு அல்லது ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வழங்கிய 48 மணி நேர காலக்கெடு முடிவடைக்கு முன்னரே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்று வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டின. எவ்வாறாயினும் இந்த தாக்குதல் தொடர்பில் ஈரான் அரசாங்கம் இதுவரையில் எவ்வித உறுதிப்படுத்தலையும் அல்லது மறுப்பையும் வெளியிடவில்லை. இதேவேளை குவைத் நாட்டில் உள்ள மின்சார மற்றும் நீர் உற்பத்தி நிலையங்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானை நாளை செவ்வாய்க்கிழமை முழுமையாக நிர்மூலமாக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உயிர்த்த ஞாயிறு தினத்தையொட்டி நேற்று ஞாயிற்றுக்கிழமை தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அவர் வினோதமான முறையில் எல்லா புகழும் அல்லாவுக்கே என தனது செய்தியை நிறைவு செய்துள்ளார். ஈரானில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் தகர்க்கப்படும் நாளாக அமையும். இவை அனைத்தும் ஒரே நாளில் இடம்பெறும். இதற்கு முன் இது போன்ற ஒன்றை உலகம் பார்த்திருக்காது. அந்த புனிதமற்ற நீரினை உடனடியாக திறந்து விடுங்கள். பைத்தியக்காரர்களே, இல்லையெனில் நீங்கள் நரகத்தை அனுபவிப்பீர்கள். பொறுத்திருந்து பாருங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் சில ஈரானிய அதிகாரிகள் தற்போது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக உரிமை கோரியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி திங்கட்கிழமைக்குள் ஒரு உடன்படிக்கை ஏற்படுவதற்கு சிறந்த வாய்ப்பு இருப்பதாக தான் கருதுவதாக கூறினார்.
ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதையும் கதிரியக்க பாதிப்புக்கு உள்ளாகும் என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நேற்று முன்தினம் சனிக்கிழமை எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட வேண்டும் என்று அவர் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அந்தோனியோ குட்டரேஷ், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள் மற்றும் சர்வதேச அணுசக்தி முகவர் நிலையத்தின் பணிப்பாளர் ராயல் குரோசி ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்திலே ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த சட்டவிரோத தாக்குதல்கள் முழு பிராந்தியத்தையும் கடுமையான கதிரியக்க மாசாக்கத்துக்கு உள்ளாக்கும் அபாயத்தை கொண்டுள்ளன. இது மனித ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஈடு செய்ய முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் இதனை அலட்சியப்படுத்த முடியாது என்று அராக்சி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாத பிற்பகுதியிலிருந்து ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது பலமுறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடான்ஸ் அணுசக்தி நிலையம் மீது, தொடர்ந்து மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஷாஹித் அஹ்மடி ரோஷன் யுரேனியம் சுத்திகரிப்பு நிலையம் மீதும் குண்டுவீச்சு நடத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க F-15E போர் விமானத்தில் பயணத்தை மேற்கொண்ட நிலையில் காணாமல் போயிருந்த அமெரிக்க விமானப்படை உத்தியோகத்தரை வரலாற்றிலே துணிகரமான அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு அமெரிக்க விசேட படையினர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு மீட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தில் பயணித்த நிலையில் உயிர் தப்பி ஈரானின் மலை பிராந்தியம் ஒன்றில் சிக்கியிருந்த குறிப்பிட்ட விமானப்படை அதிகாரியை மீட்கும் நடவடிக்கையில் அமெரிக்க படையினர் தமது சொந்த விமானங்கள் இரண்டினையும் உலங்கு வானூர்தி ஒன்றையும் தாமே வெடிவைத்து தகர்த்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தன்னியக்க ரீதியில் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட விமானி அன்றைய தினமே இரு அமெரிக்க ராணுவ உலங்கு வானூர்திகள் மூலம் மீட்கப்பட்டிருந்தார். அதே சமயம் அந்த விமானத்தில் பயணித்து பாராசூட் மூலம் குதித்த குறிப்பிட்ட விமானப்படை அதிகாரி ஈரானிய படையினரிடம் சிக்காமல் தப்பியோடி அந்த மலை பிராந்தியத்தை தலைமறைவாகியிருந்தார். இதையடுத்து அவரை தேடும் நடவடிக்கையில் பல விமானங்கள் சகிதம் நூற்றுக்கணக்கான அமெரிக்க படையினர் ஈடுபட்ட நிலையில் ஈரானும் அவரை தேடி சிறைப்பிடிக்கும் நடவடிக்கையில் மும்முரமாக ஈடுபட்டது. இந்த மீட்பு நடவடிக்கையின் போது அமெரிக்காவின் C-130 விமானங்கள் மணலில் சிக்கிக் கொண்டன. அந்த விமானங்கள் ஈரானின் புரட்சிகர விமானப்படையினரின் கைகளில் சிக்காமல் இருக்க அமெரிக்க படை வீரர்களே அந்த விமானங்களை வெடிவைத்து தகர்த்துள்ளதாகவும் அத்துடன் சேதமடைந்த ஒரு MH லிட்டில் உலங்கு வானூர்தியும் அளிக்கப்பட்டதாகவும் அமெரிக்கா தெரிவிக்கிறது. ஈரான் இன்று திங்கட்கிழமையில் சமாதான உடன்படிக்கை ஒன்றை எட்டி ஹார்முஸ் நீரிணையை மீள திறக்காவிட்டால் ஈரான் மீது பேரிடி போன்ற கடும் தாக்குதல் ஒன்று இடம்பெறும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஈரான் ட்ரம்பின் இந்த இறுதி எச்சரிக்கையை உறுதியாக நிராகரித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரானிய அரசாங்கம் அமெரிக்காவின் இந்த மிரட்டல் ஒரு உதவியற்ற நிலையிலும் பதற்றத்திலும் மேற்கொள்ளப்பட்ட ஒன்று என விமர்சித்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள சூழலில் ஈரானிடம் பிடிபட்டுள்ள அமெரிக்க போர் விமானி குறித்து அந்த நாடு வெளியிட்டுள்ள மனிதாபிமான அறிக்கை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. தனது மகன் ஈரானிய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த அமெரிக்க விமானியின் தாயார் தனது கவலையையும் மகனை விடுவிக்க கோரும் மன்றாடத்தையும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். ஒரு தாயின் உருக்கமான இந்த வேண்டுகோள் உலகம் முழுவதும் பரவலான அதிர்ச்சி ஏற்படுத்தியது. போர்ச்சூழலிலும் ஒரு தாயின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஈரானியர்கள் தங்களின் மனிதாபிமான பண்பை வெளிப்படுத்தியுள்ளனர் என்று பல்வேறு தரப்பினரும் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். இந்த அறிவிப்பு இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் கடுமையான ராஜதந்திர மோதல்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது.